காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். அதிகரிக்கப்பட்ட சூப்பர் டீசலின் விலை சினோபெக் அறிவிப்பு. நீர் விநியோக தடை குறித்து வெளியான அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் கசிந்த அமெரிக்க திட்டம். இனி விரிவான செய்திகள். சினோபெக் நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சூப்பர் டீசலின் விலையை அதிகரித்துள்ளது. இதன்படி 572 ரூபாயாக காணப்பட்ட ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 28 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 600 ரூபாயாகும். இது தொடர்பாக விடுக்கப்பட்ட அறிவித்தலில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் மற்றும் லங்கா ஒக்டோ டீசல் ஆகியவற்றிற்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சில்லறை விலைகள் முறையாக பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒக்டேன் 95 பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசல் போன்றவற்றிற்கான விலைகள் அரசாங்கத்தின் அனுமதியுடன் நிலவும் சர்வதேச சந்தை விலைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அங்கீகாரம் மற்றும் ஒழுங்குமுறை தேர்வுகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் திருத்தங்களுக்கு உட்பட்டு மறு அறிவித்தல் வரை இந்த விலைகள் நடைமுறையில் இருக்கும் என சினோபெக் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கோமாகம வலயத்தின் பல பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கோமாகம நகரம், வேகந்த பிங்கெத்த வீதி, வலவெவ வீதி, காமுனு மாவத்தை, அத்துருகிரிய வீதி, கலவிலவத்தை, நியந்தகல, மாகம்மன, மகடுவன, தியகம பல்கலைக்கழக பகுதி மற்றும் தெனிய ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கு வருந்துவதாகவும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் நீர்வளங்கள் சபை கேட்டுக்கொண்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானுக்கு எதிராக போரில் 2வது சோதனை திட்டம் குறித்து ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்த தகவல் கசிய விட்டவரை நிர்வாகம் தேடி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். முதல் விமானப்படை வீரர் மீட்கப்பட்ட பிறகு 2வது வீரர்கள் ஈரானில் சிக்கிக் கொண்டார் என்ற தகவலை கசியவிட்ட நபர் அடையாளம் காண அமெரிக்க அதிகாரிகள் முயன்று வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை வருவதற்கு முன்பு 2வது விமானியின் நிலை குறித்து ஈரானுக்கு தெரியாது என்றும் அது அமெரிக்க மீட்பு நடவடிக்கையை மிகவும் கடினமாக்கியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அறிக்கையை வெளியிட்ட ஊடக நிறுவனம் தகவல்களை கசியவிட்டவரின் அடையாளத்தை வழங்க வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்துவார்கள் என்றும் கூறியுள்ளார். நாங்கள் அதை கண்டுபிடித்து விடுவோம் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அதை வெளியிட்ட ஊடக நிறுவனத்திடம் நாங்கள் சென்றோம் தேசிய பாதுகாப்பு தகவலை கொடுங்கள் அல்லது சிறைக்கு செல்லுங்கள் என்று கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.